Hey hello guys, welcome back to TechWithJanaJohn. இந்த வீடியோல என்ன பார்க்கணும்னா நம்மளோட யூடியூப் சேனல்ல அபவுட் பேஜ்ல அதாவது அபவுட் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட சோஷியல் மீடியா லிங்க்ஸை பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஆட் பண்றது. ஸோ சப்போஸ் நான் ஸ்கிரீன்ஷாட் போடுறேன். ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எப்படி வந்து உங்க சேனல் வந்து ஆட் பண்றது அண்ட் டெலிட்டுமே தேவைப்படலன்னா டெலிட்டுமே பண்றது. ஸோ அதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் வீடியோக்குள்ள பார்க்கும்போது நீங்க உங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல ஐ சப்ஸ்கிரைப் கமெண்ட் போடுங்க, தெரிஞ்சுக்கலாம்ல. ஓ கைஸ் வாங்க முடியலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆல் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட க்ரோம் வழியா நம்மளோட ஒய்டி ஸ்டுடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் பண்ணுங்க. இது ஃபோனாக இருக்கட்டும், நான் வந்து பிசியில் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபோனாக இருந்தால் ஃபோனில் பண்ணுங்க, பிசியாக இருந்தால் பிசியில் பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் பண்ணுங்க. உங்களோட சேனல் டேஷ்போர்ட், ஸோ சேனல் டேஷ்போர்ட் இப்படி தான் வந்து வரும். ஸோ இதில் எந்த இடத்துல நம்ம போய் அதை ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அப்படியே இடத்துல கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டாங்க, சைட் பார்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ இதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணினா கஸ்டமைசேஷன் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். மானிட்டைசேஷன் கீழே டாலர் சிம்பிள் கீழே இருக்கும். ஸோ அந்த கஸ்டமைசேஷனை பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுறேன். ஓகே, கிளிக் பண்ணியாச்சு. ஸோ கிளிக் பண்ணி உள்ளே வந்தோம்னா, ஸோ இதில் மொத்தம் 3 ஆப்ஷன் இருக்குது. லே அவுட், பிராண்டிங், பேசிக் இன்ஃபோ அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்களா, அந்த பேசிக் இன்ஃபோ வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு அப்படியே நான் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தேன்னா இந்த இடத்துல இருக்க பாருங்க ஒரு லிங்க். ஸோ இங்கே லிங்க்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து அந்த லிங்க்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணணும். ஸோ நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அது எந்த இடத்துல இருக்கும் அப்படின்றதையும் வந்து காட்டுறேன். கைஸ், ஸோ அந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணுற ஒரு லிங்க்குமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் சேனலில் அபவுட் பேஜில் அபவுட் செக்ஷனில் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணாலே இந்த லிங்க்ஸ்னு இருக்குல்ல. ஸோ இதில் இன்ஸ்டாகிராம், ஸோ என்னோட ஒரு சேனல் இருக்குல்ல, நமக்கு ஜனாஜான் வியூஸ்னு ஒரு சேனல் இருக்குது. ஸோ அதையும் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே, அண்ட் தென் நீங்கள் ட்விட்டர் லிங்க் கொடுத்துருக்கேன். மொத்தம் 3 லிங்க் தான் வந்து கொடுத்துருக்கேன். எனக்கு 3 லைக் போதும் அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இப்போ இந்த லிங்க்கை வந்து எப்படி வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதே லிங்க் பேஜில் பார்த்தீங்கன்னா வந்து வாங்க. ஸோ வந்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ ஆக்சுவலாக ஆட் லிங்க் அப்படின்ற ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கும். ஸோ அந்த ஆட் லிங்க் நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும். ஸோ இந்த இடத்துல நம்ம டைட்டில், லிங்கோட டைட்டில் என்னது, சப்போஸ் நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்பை வந்து கொடுக்க போகிறேன்னா, ஸோ இதில் வாட்ஸ்அப் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ வாட்ஸ்அப் அப்படின்ற வாட்ஸ்அப் ஜி குரூப் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து போட்டுக்கலாம். ஓகே, போட்டாச்சு. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்கை இந்த இடத்துல நம்ம வந்து பேஸ்ட் பண்ணணும். யூஆர்எல் இருக்குல்ல, அங்கே தான் வந்து லிங்கை பேஸ்ட் பண்ணணும். டைட்டிலில் வந்து நம்ம என்ன நேம் அந்த லிங்க்கு வந்து வைக்க போகிறோமோ, இன்ஸ்டாகிராமா அந்த இன்ஸ்டாகிராம். ஸோ இந்த அப்படியே நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ இல்லை ப்ரோ நான் வந்து தப்பாக வச்சிட்டேன், இப்போ எனக்கு வந்து டெலிட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இங்கேயே பாருங்கள் பக்கத்தில் ஃபோனாக இருந்தாலுமே இதே மெத்தட் தான். ஃபோன்லேயும் பக்கத்தில் டெலிட் ஐக்கான் இருக்கும், இந்த மாதிரி ரிமூவ் கொடுத்தா போதும். ஸோ அந்த ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து போயிடும். ஸோ எல்லாமே நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு சேவ்னு ஒரு ஆப்ஷன், பப்ளிஷ்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து வரும். நான் எதுவுமே எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணல. ஸோ உங்களுக்கு நீங்கள் பண்ணி முடிச்சோடனே பப்ளிஷ்னு ஒரு ஆப்ஷன் வரும், அது கொடுத்தா மட்டும்தான் ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அந்த லிங்க் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? ஸோ சேவ் பண்ணாமல் வெளில வந்துடாதீங்க. ஸோ மறந்துடாதீங்க, அதான் வந்து ஜஸ்ட் ரிமைண்டர் பண்ணேன். ஸோ அவ்வளோ கைஸ் இந்த வீடியோ. ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக இருக்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்க அப்படின்னு நம்புறேன். அதுவுமே வந்து பிகைனர் யூடியூபர்ஸ்க்கு கண்டிப்பாக இருக்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்க அப்படின்னு நம்புறேன். வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைக் பண்ணுங்க. அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யாராச்சும் வந்து இது எப்படி செட் பண்ண தெரியலனா நம்ம வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி சொல்லுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு நான் அவங்கள சந்திக்கிறேன். பை கைஸ்.